தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசேப்பரை நோக்கி நமது ஜெபங்களை எழுப்புவோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசேப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்றே காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே சூசேப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்த நித்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசேப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசேப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருக்குடும்பத்தை உம் உழைப்பாலும் உணவூட்டி காத்த புனித சூசேப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புறச் செய்து துணை புரிவீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசேப்பரே, எங்கள் வாழ்வின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உமது ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசேப்பரே, நாங்களும் நல் மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று பகர்கின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: புனித ராபர்ட் பெல்லார்மின் நினைவை திருச்சபை இன்று கொண்டாடி மகிழ்கிறது. புனித ராபர்ட் பெல்லார்மின் திருச்சபையின் தலைசிறந்த போதகராகவும் கல்வியாளராகவும் திருச்சபையை பேணி பாதுகாக்கும் அரணாகவும் ஏழை எளியவர்களின் காவலனராகவும் திகழ்ந்தார். 1570ஆம் ஆண்டு புனித ராபர்ட் பெல்லார்மின் திருநிலைப்படுத்தப்பட்ட போது திருச்சபை வரலாறு மற்றும் திருச்சபையின் தந்தையர் பற்றிய ஆய்வு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. டஸ்கனியில் தனது இளமை பருவத்தில் இருந்தே ஒரு நம்பிக்கைக்குரிய அறிஞரான அவர் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகளின் தாக்குதலுக்கு எதிராக திருச்சபை கோட்பாட்டை முறைப்படுத்துவதற்காக இந்த 2 பாடங்களுக்கும் வேதாகமத்திற்கும் தனது முழு ஆற்றலையும் நேரத்தையும் அர்ப்பணித்தார். லூவைனில் பேராசிரியரான முதல் சேசுசபை துறவி இவர்தான். அவரது மிகவும் பிரபலமான படைப்பு கிறிஸ்தவ நம்பிக்கையின் சர்ச்சைகள் குறித்த 3 தொகுதிகளை கொண்ட விவாதங்கள். திருத்தந்தையின் வலுவாவரம் மற்றும் பாமர மக்கள் பங்கு பற்றிய பிரிவுகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. பெல்லார்மின் தெய்வீக அரசர் உரிமை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்ததினால் இங்கிலாந்து மற்றும் பிரான்சில் முடியாட்சியாளர்களின் கோபத்திற்கு ஆளானார். அவருக்கு நிகரான கல்வியாளர் இல்லை என்ற அடிப்படையில் போப் கிளமெண்ட் 8 பெல்லார்மினை கார்டினலாக உயர்த்தினார். வத்திக்கானின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அவர் வசித்து வந்தபோது பெல்லார்மின் தனது முந்தைய தவங்களில் எளிமையை அவர் ஒருபோதும் தளர்த்தவில்லை. அவர் தனது வீட்டுச் செலவுகளை மிகவும் அத்தியாவசியமானவற்றிற்கு மட்டும் பயன்படுத்தினார். ஏழைகளுக்கு கிடைக்கும் உணவை மட்டுமே சாப்பிட்டார். இராணுவத்திலிருந்து தப்பி ஓடிய ஒரு சிப்பாயை அவர் மீட்டெடுத்ததாக அறியப்படுகிறது. மேலும் அவர் தனது அறைகளில் தொங்கும் துணிகளை ஏழை மக்களுக்கு ஆடை அணிவிக்க பயன்படுத்தினார். பல செயல்பாடுகளில் பெல்லார்மைன் போப் கிளமெண்ட் 8 அவருடைய இறையியலராக பணியாற்றினார். திருச்சபையில் பெரும் செல்வாக்கை கொண்ட 2 மாபெரும் மறையுரைகளை இந்த திருச்சபைக்கு வழங்கினார். பெல்லார்மினின் வாழ்க்கையின் கடைசி பெரிய சர்ச்சை 1616ஆம் ஆண்டு வந்தது. அப்போது அவர் மிகவும் பாராட்டிய தனது நண்பர் கலிலேயோவை கண்டிக்க வேண்டியிருந்தது. கோப்பர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாடு வேதாகமத்திற்கு முரணானது என்று முடிவு செய்த புனித அலுவலகத்தின் சார்பாக அவர் இந்த அறிவுரையை வழங்கினார். இந்த அறிவுரை இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படாத கோட்பாடுகளை ஒரு கருதுகோளாக தவிர முன்வைப்பதற்கு எதிரான எச்சரிக்கையாக இருந்தது.
புனிதர்கள் தவறிழைக்க முடியாதவர்கள் அல்ல என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டு காட்டுகிறது. புனித ராபர்ட் பெல்லார்மைன் செப்டம்பர் 17, 1621 அன்று இறந்தார். அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான செயல்முறை 1627 தொடங்கப்பட்டது. ஆனால் அவரது எழுத்துக்களால் உருவான அரசியல் காரணங்களுக்காக 1930 வரை தாமதமானது. 1930ஆம் ஆண்டில் போப் பயஸ் 11 அவரை புனிதர் பட்டம் கொடுத்து உயர்த்தினார். அடுத்த ஆண்டு அவரை திருச்சபையின் மருத்துவராக அறிவிக்கப்பட்டார்கள். இதன் மூலமாக பெல்லார்மின் இந்த தாய் திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஆற்றிய அளப்பெரும் சேவையின் மூலமாக பல்வேறு வகையான ஆன்மாக்கள் ஆண்டவிடத்தில் கொண்டு வரப்பட்டன. அவருடைய பரிந்துரையை நாடி இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று ஆரோனின் குலத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன், அவரும் எனக்கு செவிசாய்த்தார் என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப இஸ்ரேலின் கடவுளாகி எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது மேலான செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேலானது. திருப்பாடல் 118, 5 முதல் 8 முடிய உள்ள இந்த இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப உலகத்தின் அற்ப மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செய்யும் துரோகங்களையும் துன்பங்களையும் பார்த்து கலங்கி சோர்ந்து வீழ்ந்து விடாமல் உம்முடைய அருள் துணையை இன்று நாடி உம்மிடத்தில் தஞ்சமடைகிறோம். திருமண பந்தத்தால் இணைக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை காண எங்களுக்கு அருள் தாரும். சந்தேகம், வன்கொடுமை, பண ஆசை, பொறாமை, பாலியல் தொந்தரவுகள், வன்புணர்ச்சி, பிறருக்கு துன்பம் கொடுத்து இன்புறுதல், கண்டுகொள்ளாத தன்மை, மலட்டுத்தன்மைகள், உறவுகளின் அத்துமீறல், புரிந்து கொள்ளாத தன்மை, புறக்கணிப்பு, குழந்தைப்பேறு இல்லாமை, மாமனார் மாமியார் நாத்தனார் கொடுமைகள், திருமணத்திற்கு புறம்பான உறவு போன்றவற்றால் சண்டை சச்சரவுகள், கோர்ட் கேஸ் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் எம் அன்பு பிள்ளைகளின் குடும்பத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். புனிதமான திருமண குடும்ப உறவுகளுக்கு தடையாக விளங்கும் சாத்தானின் செயல்பாடுகள் அனைத்தும் இன்று விரட்டி அடிக்கப்படுவதாக. உம்முடைய தூய இரத்தத்தால் குடும்ப உறவுகள் சுத்திகரிக்கப்படுவனவாக. உம்முடைய ஆதரவால் ஆறுதல் பெறுவார்களாக. தூய ஆவியார் தாமே பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்றிணைப்பாராக. ஆண்டவரின் ஆசி குடும்பங்கள் மேல் என்றும் தங்குவதாக. பாவங்களை மன்னித்து சாபங்களை முறித்து சமாதானத்தை எங்களது குடும்பங்களுக்கு வழங்குவீராக. இஸ்ரேலை காக்கிற தேவனே, எங்கள் குடும்பங்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தீமையின் அனைத்து சக்திகளிலுமிருந்து விடுதலை கொடுத்து அமைதியும் சமாதானமும் எங்கள் குடும்பங்களிலும் எங்களது பிள்ளைகளின் குடும்பங்களிலும் விளங்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து சிறப்பாக உங்கள் குடும்பங்களிலே அமைதியும் சமாதானம் விளங்க, சோதனைகள் கொண்டு வருகிற பிசாசின் தந்திர மந்திர கட்டுகள் உடைக்கப்பட தேவ ஆவியானவர் தாமே இன்று உங்கள் குடும்பங்களில் செயல்படுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் குடும்பங்களை என்றும் தாங்கி வழிநடத்துவதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசேப்பரே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன்.